रहमतुल्लाहि ताला व बरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम अलस्तु பிரப்பிக்கும் காலு பலா சதக்கல்லாஹுல் அலீல் அலீம். பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய 5 தினங்களை முடித்துவிட்டு 6வது தராவியிலே அமர்ந்து 6வது நோன்பை வைப்பதற்கு தௌஃபீக் செய்த வல்ல ரஹ்மானுக்கே புகழனைத்தும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10களிலே அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ராஹிமீன் என்ற துவாவை அடிக்கடி ஓதிக்கொள்வார்கள். நானும் அந்த துவாவை நாமும் அதை ஓதிக்கொள்வதற்கு முயற்சிப்போமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கேட்கின்றான், காலு அலஸ்து பி ரப்பிக்கும் என்பதாக இந்த ஆத்மாக்களை படைத்துவிட்டு இந்த உலகத்திலே யாரெல்லாம் ஆத்மாக்களாக மனிதர்களாக பிறக்கின்றார்களோ ஆதம் முதல் இறுதியாக பிறக்கின்ற மனிதனவரை படைத்துவிட்டு கேட்கின்றான், அலஸ்து பி ரப்பிக்கும் என்பதாக கேட்கிறான். நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்ற கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது அப்பொழுது அந்த ஆத்மாக்கள் பதிலளித்ததாம், காலு பலா, ஏன் இல்லை, நீ மட்டும்தான் எங்கள் இறைவன் என்பதாக அந்த ஆத்மாக்கள் அங்கு பதிலளிக்கிறது. ஆனால் அந்த ஆத்மாக்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் அவருடைய நிலை வேறு மாதிரியாக இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்று இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இறைவனை வணங்க வேண்டுமோ அந்த இறைவனை வணங்காமல் அவனை மறுத்து வாழக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அஸ்லம, அல்லாவை ஏற்றுக்கொண்ட மனிதன், குஃபர, அல்லாவை நிராகரிக்கக்கூடிய மனிதன், காஃபிர், அல்லாவை நிராகரிக்கக்கூடிய மனிதன். ஆக இப்படி 2 மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த உலகத்திலே? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே பிறக்கின்ற எந்த குழந்தையும், இந்த உலகத்திலே ரட்சிக்கின்ற எந்த குழந்தையும் அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய அந்த அடிப்படையில் தான் பிறக்கிறது. ஆனால் அவருடைய வளர்ப்பு முறையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், முஸ்லீமுடைய இல்லத்திலே பிறந்தால் அவன் முஸ்லீமாக வளர்கின்றான், அல்லது வேறு மதத்தினுடைய இல்லத்திலே பிறந்தான் அது வேறு மதத்திலே பின்பற்றக்கூடியவனாக வளர்கின்றான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த எந்த ஒரு வாக்குறுதியை நாம் கொடுத்து விட்டு இந்த உலகத்திற்கு நாம் ஆத்மாவாக இந்த உலகத்திற்கு வந்தோமோ, ஆனால் அதன் அடிப்படையிலே வாழக்கூடிய மனிதர்கள் சிலர்கள் என்றாலும், ஆனால் வல்ல ரஹ்மான் அதை மறுத்து, ஓரிரை கொள்கையை மறுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களிலே சில மனிதர்களுக்கு, சில ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இங்கே வழங்குகின்றான். என்னது ஒரு வாய்ப்பை? அல்லாவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அவன் இந்த உலகத்திலே நிலைக்கக்கூடிய ஒரு சூழலை அவனுக்கு வழங்குகின்றான். அதாவது அவனுடைய ஃபித்ரத், அவனுடைய அடிப்படை இந்த உலகத்திலே வேறொரு கலாச்சாரத்திலே அல்லது வேறொரு மதத்திலே இருந்தாலும் கூட, அல்லது வேற ஒரு மார்க்கத்தை அவன் பின்பற்றினாலும் கூட, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அறிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை புரிந்து கொண்டு ரசூலுடைய தூதுத்துவத்தை புரிந்து கொண்டு என்ன செய்கிறான் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருகின்றான். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து அல்லாஹ் என்ன சொல்கின்றானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை காட்டு தந்திருக்கின்றார்களோ அதன் அடிப்படையிலே வாழ்வதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான், வாழ்ந்தும் கொண்டிருக்கின்றான், வாழ்ந்தும் இந்த உலகத்திலே மரணத்தை கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும்? ஏன் இந்த புனிதமான மார்க்கத்தை அவன் ஏற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? அப்படி என்ன இந்த மார்க்கத்திலே இருக்கிறது, அப்படி என்ன அதிசயத்தை இந்த மார்க்கத்திலே சொல்லிவிட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது உலக வரலாற்று ஆசிரியர் மேக் முல்லர் சொல்கிறார், இஸ்லாம் மதம் என்பது ஒரு பிரச்சார மார்க்கம்தான். இந்த மக்களை இதன் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இந்த உலகத்தில் இஸ்லாம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் என்பது ஏனோதானோ என்று வழிகாட்டக்கூடிய மார்க்கம் அல்ல. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கின்ற முதல் அவன் மரணிக்கின்ற வரை அவனுடைய பிறப்பு எப்படி இருக்க வேண்டும்,
அவனுடைய குழந்தை பருவம் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய இளமை பருவம் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய இளமை பருவத்தில் இருக்கின்றன திருமணத்துடைய விஷயம் எப்படி இருக்க வேண்டும், அவன் குழந்தை பெற்றெடுத்து அவன் குழந்தை எப்படி கண்காணிக்க வேண்டும், அவன் பெற்றோர்களை அவன் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், இப்படி அவன் பிறப்பு முதல் அவன் இறக்கின்ற வரை அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டியை நமக்கு என்ன செய்கின்றது, அடித்தளமாக நமக்கு வழங்குகின்றது. இஸ்லாம் ஒரு பிரச்சார மார்க்கம் என்பதாக இதைத்தான் மேக்ஸ் முல்லர் நமக்கு என்ன செஞ்சார்னா சுட்டி காமித்தார். அது மட்டுமல்ல, இஸ்லாமத்துடைய அடிப்படை போதனை என்ன, ஏன் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகிலே முஸ்லீமாக வாழ வேண்டும், ஒரே ஒரு அடிப்படை நோக்கம்தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்கின்றான், அம்ருன் பில் மஅரூஃபி வ நஹீன் அனில் முன்கர், நல்லதை ஏவி தீயதை தடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே இந்த உலகம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு குடும்பம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது வியாபார ஸ்தலம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது இரு நண்பர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அவன் நல்லபடியாக நட்புறவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே முதல் நோக்கமாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இருக்க வேண்டும். அது எங்கே இருக்கிறது? இஸ்லாத்திலே இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இஸ்லாத்தின் பக்கம் இந்த மக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அழைப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும், நாம் மாற்ற வேண்டும். இப்படி சொல்கிறது. இன்னொரு முறை இப்படி சொல்கிறது தன்னுடைய திருமறையிலே, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாசி, இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, அது எத்தனையோ பின்பற்றக்கூடிய கலாச்சாரங்கள் இருக்கின்றன. எத்தனை கலாச்சாரங்கள் இருந்தாலும் எத்தனை மதங்கள் இருந்தாலும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்று விட்டீர்கள் என்று சொன்னால், அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு தருகிறது. குன்தும் ஹைர உம்மத்தின், இந்த மாதிரி எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் யாருக்கும் கொடுக்காது. நீங்க தான் சிறந்தவங்க, எல்லாத்துலையும் எல்லா விதமான விஷயங்களிலும் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. அதற்காக வேண்டிதான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். உஹ்ரிஜத் லின்னாசி, மக்களுக்கு நீங்கள் இந்த சிறந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்கிறது, இஸ்லாம் என்ன போதிக்கின்றது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன காட்டி தந்தார்கள் என்பதை சொல்வதற்காக வேண்டிதான் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். முஸ்லீமாகிய நாம், அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீமாக வாழக்கூடிய அனைத்து மதத்தினரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, திருக்குர்ஆன் இப்படி ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகின்றது, வல் தக்குன் மின்கும் உம்மத்தன் யதுஊன இலல் கைரி, நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். அது எந்த கூட்டமாக இருக்கும்? அல்லாஹ் காட்டி தந்த அந்த வேதத்தை ஏந்திருக்கக்கூடிய அந்த கூட்டம் மட்டுமே நல்லதின் பக்கம் ஏவும். நல்லதின் பக்கம் ஏவும், தீமையின் பக்கம் தடுக்கும். ஒருவன் தீமை செய்கிறான் என்று சொன்னால் 100% அடிப்படையாக நெஞ்சுக்கு நேர் நின்று பேசக்கூடிய ஒரு மார்க்கம் எது என்று சொன்னால் இஸ்லாம் மட்டுமே. நீ என்ன செய்யக்கூடாது, மது அருந்தக்கூடாதுன்னா நீ மது அருந்தவே கூடாது. நீ தவறு செய்யக்கூடாதுன்னா தவறு செய்யவே கூடாது. நீ தொழுகாமல் இருக்கியா, நீ தொழுக வேண்டும் என்று நேரடியாக முகத்துக்கு நேராக நெஞ்சுரத்திற்கு நேராக பேசக்கூடிய ஒரே மார்க்கம், ஒரே மதம் அல்லது ஒரே வழிபாடு எது என்று இருக்கிறால் இஸ்லாம் மட்டுமே. வேறு எந்த ஒரு மார்க்கத்திலும் வேறு எந்த ஒரு மதத்திலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிப்பட்ட பாக்கியசாலிகள் என்பதாக இந்த வசனங்களும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல சொல்கின்றான், நீங்கள் இந்த இஸ்லாத்துடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நீங்கள் இஸ்லாத்துடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் என்ன செய்யுங்கள், இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள். இந்த இஸ்லாத்துடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள். உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்துல் ஹஸனா என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான். நீங்கள் இந்த மார்க்கத்தை, இந்த பாதையை ஹிக்மத்தை கொண்டும் நுட்பத்தை கொண்டும், அது மட்டுமல்ல அழகிய அறிவுரையை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள். இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அழைப்பு கொடுங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு கட்டளையிடுகின்றான். இந்த உலகத்திலே 120 கோடி முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள். 120 கோடி முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் சாரசாரையாக இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனை நேசிக்கின்றார்கள். நபியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இஸ்லாத்தின் பக்கம் சாரசாரியாக வரக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன? அவனுடைய வாழ்வியல். சில பேர் சொல்வார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் வாளால் பரப்பப்பட்டது என்பதாக. பொதுவாக அசத்தியத்தோடு நீ என்ன செய்ய வேண்டும், மூழ்கிவிடும். ஆனால் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த இஸ்லாம் வாளால் அழிந்திருக்கும்.
எத்தனையோ பட்டங்கள், எத்தனையோ சூழல்கள் இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு நெருக்கடி காலம் காலமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து இன்று வரை இந்த நிமிடம் வரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தனை திட்டங்களையும், அத்தனை முறியடிப்புகளையும், அத்தனை சதி திட்டங்களையும் என்னென்ன சொல்கிறதோ எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து இன்று சாராசராக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். காரணம் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை, இஸ்லாத்துடைய அந்த வழிநெறி. வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கின்றான், தந்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் இஸ்லாம் ஏன் இப்படி இந்த அளவுக்கு ஸ்தரமாக இந்த இஸ்லாம் இந்த மண்ணில் இருக்கிறது? ஏன் இந்த அளவுக்கு கியாமத் நாள் வரை இன்னும் சாராசரியாக இந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட, இந்த இஸ்லாத்தை மார்க்கத்தை ஏற்காதவர்கள் கூட முஹம்மது நபியை பார்த்து வியக்கின்றார்கள், முஹம்மது நபியை பார்த்து புகழ்கின்றார்கள், இந்த குர்ஆனை பார்த்து புகழ்கின்றார்கள். இந்த குர்ஆனுடைய வாழ்வியல் நமக்கு வேண்டுமே, இந்த மார்க்கத்தை நாம் எப்பொழுது ஏற்று வாழ வேண்டும் என்ற ஆசையோடு எத்தனையோ இதயங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. குடும்ப சூழலின் காரணமாக, அல்லது அவருடைய பணிச்சுமையின் காரணமாக, அல்லது அவருடைய நாட்டின் சூழலின் காரணமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஏற்காமல் மறைமுகமாக எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அப்படி ஒரு பக்குவப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். சும்மா சாதாரணமாக இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் வரவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் வாழ்வியலுடைய துன்பத்தை பார்க்கின்ற பொழுது சுடு மணலிலே அவர்களை கட்டி வைத்து அவர்களுடைய மணலை புரட்டி போட்டு நீங்க படுத்து அவங்க கல்லெல்லாம் தூக்கி வச்சுட்டு நீ இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துரு, உனக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்ல போகும்போது அவங்களுடைய வாயிலிருந்து ஒரே வார்த்தை தான் வந்தது, அஹத் அஹத் என்பதாக. அதனால தான் இஸ்லாம் இன்று வரை நிலைத்திருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்ற எத்தனையோ மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை விட்டு போவதற்கும் இல்லாமல் மனமில்லாமல் இந்த இஸ்லாத்துடைய இதிலே என்ன செய்கிறார்கள், அந்த வாழ்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சுமையார் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய கணவர், அவருடைய மகனார், அதுபோன்று அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு துன்பப்பட்டார்கள், எந்த அளவுக்கு வேதனைப்பட்டார்கள். அத்தனை வேதனைகளையும் அத்தனை துன்பங்களையும் தாண்டிதான் இந்த மண்ணிலே இஸ்லாம் என்ன செய்கிறது, வேறுவிட்டது. இன்று மரங்களாக, கிளைகளாக எத்தனையோ மக்கள் இந்த இஸ்லாத்தை என்ன செய்கின்றார்கள், பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்திலே சாரசரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் திருமறையிலே படித்திருப்போம். அவர்கள் சந்திக்காத அந்த ஏகத்துவத்திற்கு எதிரான பிரச்சனை நம்ருது என்னென்னமெல்லாம் செய்தான். பெரிய நெருப்பு கொண்ட மூட்டினா உள்ள தூக்கி போடுவேன் மிரட்டுறான், தூக்கியே போட்டான். இப்ராஹிம் நபி என்ன செய்யல, ஏகத்துவத்தை விட்டு கொடுக்கல. நீ தூக்கி போட, என்ன வேணாலும் பண்ண, என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவான் என்ற உறுதி வேண்டும். யார் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அல்லது இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, நபியை தூதுவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, முதலிலே அவர் நெஞ்சத்திலே உறுதி வேண்டும். நான் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஸ்திரமாக இருப்பேன் என்ற உறுதி வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போல நீ தூக்கி போட, என்ன வேணாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு பெரிய அரசனா இருந்துக்கோ, அல்லது நீ எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கையில் நீ வச்சுக்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு என் அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று முடிவு செய்தார்கள். நெருப்பு குண்டில தூக்கி போட்டான். அவன் நம்ருது என்ன ஆனது, வரலாறு சொல்கிறது, பூஞ்சோலையாக மாறியது என்பதாக, பூஞ்சோலையாக மாறியது என்பதாக வரலாறு நமக்கு பயிற்றுவிக்கிறது. அருமையானவர்களே, சாதாரண மார்க்கமல்ல இந்த இஸ்லாம். அது மட்டுமல்ல, ரெண்டு வரலாறை நான் கூறிவிட்டு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நாம் கேள்விப்பட்டிருப்போம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி கதீஜா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு என்ன தெரியும்? கதீஜானா யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவ்வளவுதான். ஆனா கதீஜாவுடைய ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த ஆரம்ப காலத்துடைய மிக பக்கபலமில்லை என்று சொன்னால் நபிகளாரே என்ன செஞ்சிருக்காங்க, நம்பிக்கை வந்து போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு எப்படி அறிமுகமாகிறது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும். பெரிய ஒரு சீமாட்டி, செல்வ சீமாட்டி. 2 கணவர்களை அவர்கள் என்ன செய்தார்கள், கட்டியிருந்தார்கள். ஒரு கணவர் இறந்து விட்டார், ஒரு கணவர் விவாகரத்து பெற்று விட்டது. அப்பொழுது முதல் கணவரின் மூலமாக ஆரம்பித்த அந்த தொழிலை மிகவும் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளியூருக்கு பசரா அல்லது மிஸ்ர் இந்த பக்கத்துக்கு அனுப்புவதற்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும், தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு முகமதை காட்டுகின்றான். தூதுத்துவத்திற்கு முன்னால் முகமதை காட்டுகின்றான். முகமது இடத்திலே என்ன செய்கிறார், அவருடைய அடிமை பஷாராவை அனுப்பிவிட்டு என்ன செய்கிறார்கள், வியாபாரத்திற்காக அனுப்பி வைக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய, மைசராவை அனுப்பிக்கிறாங்க. கூட நீங்க போங்க, துணைக்கு போங்க, இந்த மனிதர் என்னென்னலாம் பண்றான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட துணைக்கு போறாங்க. வியாபாரம் பண்றாங்க, சாம் தேசத்துக்கு போறாங்க, அல்லது வெளியூருக்கு போறாங்க, ஏற்றுமதி பண்றாங்க, அங்கிருந்து இறக்குமதி மக்கால கொண்டு வந்து இறக்குமதி பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வாழ்வியலுடைய ஆச்சரியத்தை பார்த்து மைசரா வந்து சொல்றாங்க, ஹதீஜா நாயகி,
இது போன்ற ஒரு மனிதர் என இந்த உலகத்தில் என இதுவரை நான் பார்த்தது கிடையாது. மரங்கள் சஜிதா செய்கின்றன, அவருடைய குணங்கள் இருக்கிறது, மிகவும் அகலாக்கான குணங்கள். இப்படிப்பட்ட ஒரு குணத்தை நான் பார்த்ததில்லை. ஆனால் கத்திஜாவை கட்டிக்கொள்ள பொதுவாக ஒரு சீமாட்டியாக இருக்கின்ற பொழுது, செல்வங்கள் இருக்கின்ற பொழுது, அதுவும் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்கள் போட்டி போடுவார்கள். மக்காவிலே குறைசிகள் போட்டி போட்டார்கள் கத்திஜா நாயகி கட்டுவதற்கு. யாரையும் நான் கட்ட மாட்டேன் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் முகமதுடைய அந்த தன்மையை கேள்விப்பட்டவுடனே, அவருடைய அந்த அமானத்தை கேள்விப்பட்டவுடனே, நம்பிக்கையை கேள்விப்பட்டவுடனே நான் முகமதை கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதாக ஆசை கொள்கிறார்கள். இந்த ஆசையை அறிந்து கொண்ட நபிசா பின்த் மன்ஃபா என்ற தோழி ரசூலுல்லாஹ் போய் தூது போறாங்க. இந்த மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஹதீஜா ஆசைப்படுறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டாங்க. சரி ரைட், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்வியல வாழ்றாங்க. 6 குழந்தைகள் இருந்தது என்பதாக வரலாறு சொல்கிறது. நமக்கு இது நோக்கம் இல்லை இங்க சொல்ல வந்ததின் காரணம். ஒரு கட்டம் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஹீரா மகையிலே போய் என்ன செய்யறாங்க, தவம் இருக்கிறார்கள். திடீரென ஒரு உருவம் வந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லது என்ற ஆயத்தை கொடுத்து ஓதச் சொல்கிறது. கட்டி அணைக்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஓதுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மிகவும் பயம் வந்து விட்டது. ஏதோ ஒரு பெரிய உருவம் வருகிறது, என்னை கட்டி அணைக்கிறது, எனக்கு என்ன செய்கின்றது, பயம் வந்து விட்டது, அச்சம் வந்து விட்டது என்பதாக நேராக கத்திஜா நாயகிக்கு போறாங்க. போய் சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி யா ஹதீஜா, எனக்கு போர்வை போத்துங்க, எனக்கு நடுக்கமா இருக்கு, எனக்கு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கத்திஜா நாயகி செய்யதான் இங்க மிகப்பெரிய ஒரு அஸ்திரம், இந்த மார்க்கத்திற்கு பெரிய ஒரு அஸ்திரம். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம்னா கத்திஜா நாயகி மிக்க ஒரு காரணம். அந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாங்க கத்திஜா நாயகி இந்த மார்க்கத்திற்கு. என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாவே நீங்க பயப்படாதீங்க. எதற்காக நீங்க பயப்படணும்? நீங்க ஏழைக்கு என்ன செய்றீங்க, உதவி செய்றீங்க. வறியவர்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க, உணவு கொடுக்குறீங்க. உறவினர்களை நீங்க அரவணைக்கிறீங்க. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் என்பதாக என்ன செய்தார்கள், நேராக என்ன செய்கிறார்கள், வராக்காவிடம், அவருடைய சிறிதந்தையுடைய மகன் வராக்காவிடம் கூட்டி சொல்றாங்க. கூட்டிட்டு போய் நடந்ததை சொல்றாங்க. இந்த மாதிரி பயந்துகிட்டு இருக்காங்க, நபி ஏதோ ஒரு உருவம் வந்ததாம், கட்டி அணைத்ததாம் அப்படின்னு சொல்ல போகும்போது வராக்கா சொன்னாங்க, நான் என்ன செய்கிறேன், என்னுடைய இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த வேதத்தில் என்ன படித்திருக்கிறேன். இதை மாதிரி அஹ்மது என்பதாக ஒரு வருவார், அவர் திருத்தூதராக அதிகப்படுவார். அல்லாஹ்வுடைய இவர்தான் கடைசி தூதர். இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால், இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் இந்த முஹம்மதை நான் ஏற்றுக்கொள் என்பதாக அந்த இடத்துல சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தால் வராக்கா. இங்கே நான் என்ன சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு கத்திஜா நாயகி எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்தால், அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் கத்திஜா நாயகி நபியை பார்த்து, நீங்க பரவாயில்ல, இதெல்லாம் நீங்க போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த இதெல்லாம் நீங்க பண்ண வேணாம், நீங்க வீட்டில் இருங்க, நீங்க அங்கெல்லாம் ஹீரா கோயிலுக்கு போக வேணாம், தவம் இருக்க வேணாம், இஸ்லாத்தை பரப்ப வேணாம், அது யார் நபி, அது யார் நீங்க தூதுத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அல்லது வராக்காட்ட வந்து கேள்விப்பட்ட பிறகு, இல்ல நீங்க இதை புதுசாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களை அடிச்சு போடுவாங்க, உதச்சு போடுவாங்க, கொடுமைகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கத்திஜா நாயகி என்ன செஞ்சாங்க, பலமா இருந்தாங்க. இங்க சொல்ல வருவதின் நோக்கம் என்ன, இஸ்லாத்தை இருப்பவர்களும் சரி அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி என்ன செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்திற்கு பக்கமலமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இதைத்தான் இந்த வரலாற்று நிகழ்வின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லிவிட்டேன், உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ சும்ம இஸ்தகாமு ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனுன் என்பதாக சொல்கிறான். யார் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, சும்மா வாயால் அல்லாஹ் ரசூல் சொல்வது மட்டும்லாம் கிடையாது, இஸ்தகாமு உறுதியா நிக்கணும். அது எந்த இதில் இன்பம் வந்தாலும் சரி அல்லது துன்பம் வந்தாலும் சரி, நம்ம சிறையில் போட்டாலும் சரி அல்லது நம்மை கொண்டடித்தாலும் சரி அல்லது நம்ம துப்பாக்கி எடுத்து மிரட்டினாலும் சரி, நீ இஸ்லாத்தை விடுன்னு சொன்னாலும் சரி, அந்த இடத்துல உறுதியா நிற்கணும். நான் மார்க்கத்தை ஏற்று விட்டேன், இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய உயிரை என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நிற்கணும். அதுபோன்று உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை கண்டு விரண்டு விடாம, என்னடா அல்லா அல்லா வணங்கிக்கிட்டு இருக்கோம், அல்லா அல்லா நீ எப்போ பார்த்தாலும் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொழுதுகிட்டு இருக்கோம், இப்போதான் புதுசாக இஸ்லாத்தை மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டோம், அல்லது நம்ம முஸ்லீமா இருக்கோம், என்னடா இவ்வளவு சோதனையை கொடுக்குறான் அல்லா ரப்பே, என்னடா எப்படி என்னை பண்ணிக்கிட்டு இருக்க, அதல்ல இஸ்லாம். இஸ்திகாமத்தாரு அங்கதான் அவங்கள. அப்ப நம்ம யார் அப்படி சொல்லுவவன் யார், குர்ஆனையும் ஹதீஸையும் சரியான முறையில் படிக்காதவன் அல்லது ஆராயாதவன். சொல்றான் அல்லாஹ் சுமஸ்தகாமு காலு, அப்புறம் சொல்லு ரப்புன் அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னினா அவனுக்கு என்ன கிடைக்கும், சும்மா ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனுன், எக்காரணத்துக்கு உனக்கு எந்த உலகத்தில் எந்த ஒரு பயமும் இருக்காது, அது மட்டுமல்ல எந்த கவலையும் இருக்காது என்பதாக சொல்கிறான். இதை பற்றி சொல்கின்ற பொழுது, ஒன்று அல்லாஹ்
இஸ்திகாமத்து ஒரு மனுஷன்ட்ட வந்துருச்சுன்னா, அல்லாஹ் தான் நம்முடைய ரப்புன்னு சொல்லி இஸ்திகாமத்து வந்துருச்சுன்னா அல்லாஹ்வுடைய நிரந்தர தொடர்பு கிடைக்கும். அதுபோல அல்லாஹ்வுடைய புகழக்கூடியவனாக அந்த மனிதன் என்ன செஞ்சிருவான், எந்த நிலையிலும் என்ன செஞ்சிருவான், மாறி விடுவான். மரண நேரத்தில் அவனுக்கு என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் வந்து ஆறுதல் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக இருக்கிறது. யார் தீனில் நிலைச்சிருக்காங்களோ, யார் இந்த தீனை விட்டு வெளியில முருதத்தா இருக்காங்களோ, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் இஸ்லாத்தி மார்க்கத்தில் மட்டுமே நிற்பேன் என்பதாக உறுதியாக நிற்கிறாங்களோ, நிலை உடையாம அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாம இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு பாவங்களிலிருந்து இந்த உலகத்தில் தடை செய்யப்படுகிறது. ஆகா, நம்ம என்ன இந்த ஒரு பாவம் செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் நம்மளை என்ன செய்யுமா தண்டிப்பான், அல்லது வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கொடுத்துருவான், இழப்ப கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அருமையானவர்களே, வல்ல ரஹ்மான் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இந்த கபூலியத்தை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கபூலியத்தை நம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் எதை சொன்னானோ, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு எதை காட்டி தந்தார்களோ, வரலாறிலே எதை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றதோ, இஸ்திகாமத்தோடு இருந்து இந்த மார்க்கத்தில் நிலைத்திருந்து இன்னும் பல சகோதரர்களுக்கு முஸ்லீமாக இருப்பவர்களும் அல்லது இஸ்லாத்தில் வந்தவர்களும் இன்னும் நிறைய சகோதரருக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் இதைவிட சாரசாரையாக அணி அணியாக இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வருவார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த மார்க்கம் தான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கும், வெற்றி பெறும். இந்த மார்க்கம் தான் இந்த உலகத்திற்கும் உரியது, சொர்க்கத்துக்கும் உரியது என்பதாக சொல்லிக்கொண்டு வல்ல ரஹ்மான் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவர்களுக்கும் அல்லது அதை தழுவிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும், அதுபோன்று இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கும் பெரிய செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் அவருடைய வாழ்விலேயே பரக்கத்தையும் நோயில்லாத வாழ்க்கையும் நல்ல கலிமாவோடு மௌத்தா போகக்கூடிய சூழலையும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.